This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே, உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரினியூவல் பண்ணியிருப்பீங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை நெட் சென்டர்லேயோ போய்ட்டு இந்த மாதிரி கார்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசருக்கான நேம், யூசர் ஐடி வந்து இருக்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இயர், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவனிச்சிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து வரும். இதுதான் உங்களோட யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்டு. அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அவங்களுடைய மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணியிருப்பாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதான் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து யூசர் ஐடியாகவும் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் போட்டு பாருங்கள். சப்போஸ் மேபி இது வந்து கிடைக்கல, அதுவும் தப்புன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கிற முடியும். அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா tnvelaivaaipu.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து உள்ளே வந்துக்கோங்க. இதுக்கோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கோடுன்னு இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பார்த்துக்கோங்க. இது வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து இந்த வெப்சைட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஃபயர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது. ஓகே, இப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் கோடுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள கோடை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். கோடு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேர் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு விருதுநகருங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். விருதுநகருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது. ஜெண்டர் வந்து நீங்கள் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்குது. நீங்கள் வந்து மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குது. நீங்கள் வந்து எப்போ வந்து இந்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க, நீங்கள் 10th முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து 10th முடிச்ச அந்த இயர் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2017 போட்டிருக்கேன். போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து போடுறேன். ஓகே, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, யூசர் நேம், இது 3 வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தெரியாது. இப்போ வந்து இதை தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி கார்டு பார்த்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பிளேஸ் இருக்கும். ரைட் சைடில் மவுஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஒரு 1 மினிட் வந்து லோட் ஆகும். அதை லோடு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அண்ட் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதை வந்து கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா டைரியிலையோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பண்ண முடியும், அண்ட் லேப்டாப்பில் பண்ண முடியும், மொபைலில் பண்ண முடியாது. கவனமாக பார்த்துக்கோங்க. யூசர் ஐடி அண்டு யூசர் நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த யூசர் ஐடி நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூசர் ஐடியும் கண்டுபிடிச்சோம், யூசர் நேமும் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ணி உங்களுக்கான யூசர் ஐடின்ற பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி கேட்கும். இந்த யூசர் ஐடியில் வந்து நம்ம வந்து அந்த காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் கேட்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கான புது பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும்னு வந்து சொல்லிடுறேன்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேர் வந்து குமார்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஷனில் இருக்கணும். அடுத்து வந்து குமார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்ரு. அடுத்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டு இல்லை ஹேஷ் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கூட போடலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல் நம்பர் ஏதாவது போட்டுக்கலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து இப்படி தான் செட் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, ப்ரோ எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 or 2 times நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும்.